அப்படின்னு சேனல் சொல்லிடுறான். இல்லை அவர் ட்ரிப்புக்கு போல செக்அப் போறாரு. என்ன சொல்கிற செக்அப்க்கா? ஆமாம் அவருக்கு லங்ஸில் ஸ்வெல்லிங் இருக்குது. அவன் ஷாக் ஆகுறான். என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவர் வந்து ட்ரீட்மெண்ட்காக தான் போறாரு. இந்த விஷயம் உங்களுக்கோ இல்லை வந்து எம்ரேக்கோ தெரியக்கூடாதுன்னு நினச்சாரு. இது சீக்கிரட்டாக வச்சுக்கணும்னு நினச்சாரு. நான் உங்கள் ஃபேமிலி லாயர், என்னால் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. இது அவர் சீக்கிரட்டாக வச்சுக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியணும்னு நினச்சேன். அதனால தான் சொல்கிறேன். இது யார்கிட்டயும் சொல்லாதீங்க. மெயினாக எம்ரேக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. இது சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பீங்கன்னு தான் உங்ககிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். இல்லை அவர் எங்கே போறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஃபர்ஸ்ட் அவர் இது சீரியஸாகவே எடுத்துக்கல. அவருக்கு வந்து ப்ரீத்திங் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. டாக்டர் உடனே அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவர் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக கிளம்புறாரு. அவர் இங்கேருந்து இட்டாலி போறாரு. இட்டாலியிலேருந்து தான் கியூபாக்கு போறாரு. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே தான் இருக்க போறாரு. இது வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு அவருக்கு தெரிய வேணாம். ஸோ பார்த்துக்கோங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு போகிறான். ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேனல் அசிஸ்டன்ட் கால் பண்ணுறான். கரெக்டாக சனி வெளில வரா. சேனோட ஷோ பார்க்குறா. பட் வந்து சேன் ஷோ மாற்றிட்டு நல்லா வேலை நினச்சிட்டு வாசலில் நின்று வரவங்க போகிறவங்க ஷோலாம் பார்த்துட்டு இருக்கா. சேன் ஃபோன் பண்ணி அசிஸ்டன்ட் கிட்ட நான் எங்கேயும் வரல, ட்ரிப்லாம் கேன்சல் பண்ணிடு, எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணி சொல்லியிருக்கான். ஏன்னு கேட்கும்போது இல்லை எனக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, இல்லை ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க, இந்த ஒர்க் நான் தான் இருக்கணும்னு சொல்லிடுறான். கரெக்டாக சனிமோட அக்கா அவளை கூப்பிடவும் அவளும் மனசே இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறா. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது சேனல் சனிமோ ஒன்றா தான் நடந்து வர மாதிரி இருக்கும். சேன் வந்து அவங்க அப்பாட்ட போயிடுவான். சனி வந்து அவங்க அக்கா நிற்கிற டாக்ஸி கிட்ட போயிடுவா. அவளுக்கான மனசே இல்லை. திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறா. அவங்க அக்கா வந்து என்ன சரி டாக்ஸியில் ஏறு அப்படின்னு சொன்னால டாக்ஸியில் ஏறிடுறான். சேன் வந்து அவங்க அப்பா கிட்ட போயிடும். அவங்க அப்பாட்ட வந்து அப்பா நீங்கள் ஓகேவான்னு கேட்கும்போது நான் ஓகே தான், அவள் சரியான திருடி, அவள் வந்து என் மூடி ஸ்பாயில் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. வந்தவங்க எல்லாம் என்கிட்ட அவளை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேனல் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து போன பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நீ வந்ததில் ரொம்ப சந்தோஷமா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அவர் காரில் ஏறி போகிறதே சேன் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அடுத்து போலன்ட்டு வந்து பேசுகிறான். போலன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போலாமான்னு சொல்லும்போது இல்லை நான் இப்போ வரல அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு. சாரி நீ மேலே குச்சிக்கிட்டே அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போ உங்க மேலே கோவப்பட்டிருக்கேன், நாளைக்கு காலையில் எனக்கு 6 மணிக்கு ஃப்ளைட்டு, 6 மணிக்கு போறியா, அப்போ நானும் வர ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னா இல்லை அது சீக்கிரமாகவே போகணும், உங்களால் வர முடியாது, சரி ஓகே பாய், திரும்பி எப்போ போகணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு குட் பை சொல்லிட்டு அவள் வந்து காரில் ஏறி போகிறான். கார் அங்கேருந்து கிளம்புனதும் சேன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் வந்து சனையும் அவங்க அக்காவையும் தான் காட்டுறாங்க. காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சனையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து அவங்க அக்காவை கூப்பிட்டு உனக்கு தாடி வச்சு ஃப்ரெண்ட் யாராவது ஆஃபீஸில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நீ என்ன உளறிட்டு இருக்க, ஏன் உளற எல்லாம் சொல்கிற, இருந்தால் சொல்லி இல்லாட்டி வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிற பையிலேருந்து ஆன் பண்ணதுமே அத்தனை மெசேஜஸ் ஐஹாண்ட் இருந்து தான். யாரை கிஸ் பண்ணீங்க, எது கிஸ் பண்ணீங்க, எப்போ கிஸ் பண்ணீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் ஃபோன் எடுக்கலன்னு அவள் உடனே கால் பண்ணுறா. ஏன் ஃபோனே எடுக்கல, யாரை கிஸ் பண்ணீங்கன்னு கேட்கும். எனக்கு சத்தியமாக தெரியாது, வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐயோ ஃபோனை வைக்காதீங்க, ஐயோ ஃபோனை வச்சுட்டாங்க, இப்படி பாதியில் சொன்னால் எனக்கு ஒன்றுமே புள்ள பைத்தியம் பிடிக்குது, யாரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, எங்கே உட்காந்துருந்த ஆஃபீஸில், ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஆமாம் நீ ஆஃபீஸில் எனக்கு கண்டுக்கவே இல்லை, இப்போ வந்து என்னன்னு கேட்குறியா, சரி இப்போ சொல்லு அப்படின்னா நீ அம்மா மாதிரி பேசிட்டு இருக்க, நான் உன்ட்ட சொல்ல மாட்டேன், சரி சொல்ல நம்ம எல்லாம் கேட்குறேன், இப்போ சொல்ல இல்லை உன்ட்ட ஓன் இன்னும் எனக்கு பிடிக்கல, சரி நீ சொல்லவே வேணாம், எனக்கு இந்த காசிப் கேட்கலாம் டைம் இல்லை, ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கார் வழியாக வெளில வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எம்ரே தான் காட்டுறாங்க. ஒரு வீட்டு வாசல் என்ன கதவை தட்டுறான். ஐலின் தான் கதவை திறக்கிறா. ஹாய் ஹனின்னு சொன்னாலும் நீ எதுக்காக அங்கே வந்தேன்னு திட்டுறான். நான் என்ன பண்ணேன், எனக்கு தோணுச்சு அதனால அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். நீ தேவையில்லாமல் என்ன பிரச்சனையில் மாட்டி விடுற அப்படின்னு எம்ரே கத்துறான். சரி நம்ம இதை உள்ள போய் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிடறான். அங்கே வந்திருந்தப்பே அவர்கிட்ட நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம்னு சொல்லலாம்னு நினச்சேன். அப்புறம் என் வேலை போச்சு, என் லைஃப் போச்சு, என் கேரியர் போச்சு, என் ஃபியூச்சர் போச்சு, அவர் என்ன சுத்தமாக வெறுக்கிறாரு, அவர் ஒன்றும் ஒன்று வெறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போகிறான். வெளியில் பின்னாடி போகிறான். அவருக்கு என்ன தான் பிரச்சனை, நாம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது தானே, நீ இனிமேல் இங்கே வராத ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றை விட வேறு எதுவுமே முக்கியம் இல்லைன்னு அவன் கை பிடிச்சிட்டு எம்ரே சொல்கிறான். உனக்காக எங்கள் அப்பாவோட கஸ்டமர்ஸ்லாம் நான் திருடிட்டு இருக்கேன்,